கேட்கடா எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க, சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அடிக்க தான் செஞ்சாங்க. மாடியில் கட்டி போட்டு அடித்தாங்க, கண்ணால் பார்த்தேன். அதான் சொன்னேன், எனக்கு 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது. வேண்டாம், கோயிலில் போய் சொல்லி அழுவேன். என் மனசுக்குள்ளே சொல்லி அழுது நீட்டு கண்ணீரை பூரா போய்கிட்டு வந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எந்த கோயிலுக்கு போயிடுவேன், வேத கோயில் இந்த கோயிலும் பார்க்க மாட்டேன். கேஸ் கொடுத்துட்டல, இந்த கேஸ் பயில் ஆகினதுக்கு பிறகு வாயாவுக்கு அங்கே நனைஞ்சு எல்லா கோர்ட்லையும் கேஸ் போட்டேன். என்ன மனுஷன், அந்த ஒரே கேள்விக்கு தான் இவ்வளோ நாளாக இழுத்து, 25 வருஷமாக இழுத்தது இந்த ஒரே கேள்விக்கு தான். மணனே ஊற்றி டீ வைக்க வந்தாங்க வீட்டில், குச்சல் வீட்டில் இருந்துச்சு. சின்ன வீடு குச்சல் தான். என்ன கொடுமைப்படுத்துவாங்க போலீஸ்காரங்க. சி, அவ்வளோத்தையும் தாங்கிட்டாங்க. கஷ்டங்கிறத கஷ்டமான நான் வளர்த்த வளர்ப்புக்கு அந்த ரத்தம் சிந்துறது தான் எனக்கு கண்ணுக்குள்ளே எனக்கு. அவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். வேண்டாம், திட்ட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட முறை விட்ட பிறகு திட்டக்கூடாது. கடந்த 17/9/1999 வருடம் வின்சென்ட் என்பவர் தாளமுத்து நகர் காவல் நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அன்றைய தினம் இரவு முழுவதும் காவலர்களால் தாக்கப்பட்டு மீண்டும் 18/9/99 அன்றைய தினம் மதியம் வரை காவல் நிலைய அதிகாரிகளால் உலக்கையால் தாக்கப்பட்டும் மற்றும் லத்திகளால் தாக்கப்பட்டும் அன்றைய தினம் அவர் மரணத்தை தழுவியிருந்த பொழுது அவர் தன் மனைவியிடம் காவலர்கள் இரவு முழுவதும் தாக்கினார்கள் என்றும் பகல் முழுவதும் உலக்கையால் தாக்கினார்கள் என்றும் தாக்குதல் சம்பவத்தை குறித்து நேரடியாக தன் மனைவியிடம் அந்த சம்பவம் குறித்து சொல்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின்படி வின்சென்ட் உடம்பில் 38 காயங்கள் இருந்தன. அந்த 38 காயங்களின் மூலமாக ஏற்பட்ட மூச்சு திணறலினால்தான் இறந்துள்ளார் என்று இறுதி கருத்துரை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலம் வழங்கப்படுகிறது. நான் பிறந்தது பொட்டல்காடு. எங்கள் அப்பா பேர் கனி, எங்கள் அம்மா பேர் செல்லம்மா. அங்கே இருந்து என்னை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கிறது தான் அலங்காரத்தட்டு ஊர். எங்கள் வீட்டுக்காரருக்கு அலங்காரத்தட்டு. அதனால் நான் கல்யாணம் பண்ணி இங்கே இருக்கேன். ஆமாம். நீங்கள் எப்போ இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே வந்தீங்கம்மா? 88 கல்யாணம் பண்ணி வந்தேன். அந்த கல்யாண நாள் அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? கல்யாணம்லாம் நல்லபடியாக தான் நடந்துச்சு. போர்ஷனாக தான் கல்யாணம்லாம் வச்சுருந்துச்சு. நல்லா தான் நடந்துச்சு, நல்லா தான் இருந்தோம். அதுக்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு தான் என் மகன் பிறந்தான். 5 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் பண்ணி 8ஆம் எங்கள் அக்கா மகன் தான் என் மகனை தூக்கிட்டு வந்து வளர்த்தோம். 3 மாதம் பிறந்து ஐக்கிரண்டு ஆஸ்பத்திரியிலேருந்து தூக்கி வளர்த்தேன். இங்கே தான் என்கிட்ட தான் இருக்கான். ஆனால் எனக்கு அதுக்கு பிறகு தான் 5 பேர் பிறந்திருக்காங்க. எனக்கு 5 பேர் இருக்காங்க. உங்களுக்கு 5 குழந்தைங்க? ஆமாம். 5 பசங்க? ஆமாம், 5 பசங்க தான். 6 பேரும் பசங்க தான். எனக்கு பொம்பளை பிள்ளைகள் கிடையாது. பொம்பளை பிள்ளைகள் கிடையாது எனக்கு. ஆனால் 6 பசங்க தான். பொம்பளை பிள்ளைகள் கிடையாது. பெற்றது 5, வளர்த்தது 6. பெற்றது 5, வளர்த்தது 6. ஆமாம். அன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சுங்கம்மா? இந்திரா நகர் பிள்ளையார் கோயிலில் விளையாட்டு பார்க்க போனவர் தான். வேறு எங்கேயும் போகல. விளையாட்டு பார்க்க தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விளையாட்டு பார்க்க போனார். ஆமாம். விளையாட்டு பார்க்க போனவர் வரல. வீடு திரும்பி வரல. பணம் தான் வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்கம்மா? ஒரு பாட்டி சொல்லிச்சு. அந்த ராஜபாலத்துக்கார பாட்டி வந்து காலையில் பால் கறக்க சொல்ல பால் கறந்துக்கிட்டே வந்து கூப்பிட்டுச்சு. அப்போ என்னன்னு கேட்டதுக்கு, ஓ மாப்பிள்ளை என் மகனையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இந்த பொம்பளை வந்து. அப்போ நீங்கள் போங்க, நான் பால் கறந்துட்டு போய் பார்க்கேன் அப்படின்ட்டு பாலை கறந்து வச்சுட்டு போய் பார்க்க போனால் அங்கே ஆள் இருக்கார். இந்த எஸ்ஐ எல்லாருமே 3 பேருமே இருக்காங்க. ராமகிருஷ்ண எஸ்ஐ எல்லாருமே இருக்காங்க. பார்த்தேன். சோமசுந்தர எஸ்ஐ எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு இந்த பேரெல்லாம் சொல்லி தந்தார். 17ஆம் தேதி தாளமுத்து நகர் இந்திரா நகர் திருவிழாவுக்கு சென்றவரை இரவு கைது செய்து இரவு முழுவதும் தாக்கப்பட்டு தான் காலையில் அதிகாலையில் 18/9/99 அன்று அதிகாலையில் அவருக்கு பக்கத்து வீட்டு அன்னக்கிளி அக்கா மூலமாக செய்தி கேள்விப்பட்டு
காவல் நிலையம் சென்ற பொழுது தன் காவல் நிலையத்தில் தன் கணவரை லீடிங் செயினால் ஜன்னலில் கட்டி வைத்து தன் காலிலும் கையிலும் காயங்கள் இருந்தன என்று தன் கணவர் தன்னிடம் கூறியதாகவும் இரவு முழுவதும் காவலர்கள் முழுவதும் தாக்கினார்கள் என்றும் எதற்காக கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை அப்படி என்று கூறியதாகவும் கிருஷ்ணம்மாள் மிக தெளிவாக அதன் பின்பு 18/9/99 அன்று தன் கண் முன்பாகவே தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் மாடியில் சென்று அவரை தூக்கி சென்று கைத்தாங்களாக தூக்கி சென்று உலக்கையால் தாக்கியதாகவும் அவர் நீதிமன்றத்தில் மிக தெளிவாக கண்கண்ட சாட்சியாக, அதாவது ஐ விட்னஸாக மிக தெளிவாக சாட்சியம் கூறியுள்ளார். அவரை ஒரு வெடிகுண்டு வழக்கிற்காக கைது செய்யப்பட்டு அவர், வின்சென்ட், முத்து, மரியதாஸ் என்ற 3 பேரை கைது செய்து இரவு முழுவதும் அவர்களுக்கும் காயம், அவர்களுக்கும் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் செய்ததற்குண்டான ஏஆர் ரிப்போர்ட்டு நீதிமன்றத்தால் குறியீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அவர்கள் தாக்கப்பட்டது குறித்து தன்னுடைய மனைவி கிருஷ்ணம்மாள், வின்சென்ட்டுடைய மனைவி, கண்ணால் கண்ட சாட்சியாக மிக தெளிவாக நீதிமன்றத்தில் சாட்சியம் கூறியுள்ளார். நீங்கள் ஸ்டேஷனில் போய் பார்க்கும்போது உங்கள் கணவர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் இப்போ போட்டு கேட்டுச்சு, வேண்டாம், ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். மாற்றி மாற்றி சொல்லிட்டோம்னா இது எதுவும் வந்துடும், அதனால் எதுவும் வேண்டாம், போட்டோ எடுத்துருப்பாங்க, வேண்டாம். அது நம்ம பட்ட பாடு நமக்கு தான் தெரியும், மற்ற ஆளுக்கு தெரியாது, போட்டோ எடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு, ஆனால் எனக்கு வருத்தம் தான், சந்தோஷம் கிடையாது, வருத்தம் தான். இப்படி கொண்டுட்டு பாயை போய் உள்ளே போய் கிடக்காங்களே அப்படின்னு தான் அந்த நினைப்பு தான் ஓடுது, வேறு எதுவுமே கிடையாது. அந்த இரவு வந்து இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் உங்கள் கணவரை பார்க்க போகிறீங்க. இப்போ எதுக்காக நம்ம கணவரை பிடிச்சிட்டு போனாங்கன்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குனால, நம்ம வீட்டுக்கு எந்த தப்பும் கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. என்ன தப்பு செஞ்சாரு கேட்கணும் அவங்களுக்கு சொல்ல முடியலையே, சொல்ல முடியலையே. வெடிகுண்டு செஞ்சாருன்னு சொல்லுவாங்க, வெடிகுண்டு செஞ்ச நாளே கிடையாது. வெடிகுண்டு எதுக்கு செய்யணும்? உப்பளத்தில் பாடுபட்டு உப்பளத்தில் பாத்தி வாரி போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வெடிகுண்டு செய்ய நேரம் இருக்குமா? அதெல்லாம் அவன் சும்மா வாலிக்குள்ளே போட்டிருக்காங்க ஸ்டேஷனில், அதை காட்டினாங்க போதுமா? அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அப்போ கேட்கலையாம்மா போலீஸ் ஸ்டேஷனில் எதுக்கு என் கணவரை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு? கேட்கலாம், எதுக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க, சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அடிக்க தான் செஞ்சாங்க, மாடியில் கட்டி போட்டு அடித்தாங்க, கண்ணால் பார்த்தேன். அதான் சொன்னேன், எனக்கு 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாது, வேண்டாம். மாறி அப்படியே ஆஸ்பத்திரியில் தான் தூக்கி கொண்டு போடணும், அதனால் வேண்டாம். அப்போ நீங்கள் வந்துட்டீங்களாம்மா? இந்த அன்னைக்கு சனிக்கிழமை அர்னேட் ஸ்கூல், பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்குமே, கதவை பூட்டிட்டு வந்துட்டோமேன்ட்டு நான் மத்தியானம் வரைக்கும் நின்னேன், கொண்டு வரல. அதுக்கு பிறகு 2 மணிக்கு வந்ததுக்கு பிறகு அதை எப்படியோ தூக்கி வச்சுக்கிட்டாங்க, உள்ளே வச்சுக்கிட்டாங்க. உள்ளே வச்சுருந்தா தெரியாதுல்ல, உள்ளே பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. சாயங்காலம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன், பாலை கறந்து வச்சுட்டு போகிறேன், ஸ்டேஷன்லேயே பூட்டு கிடக்கு. எங்கள் சைக்கிள் மட்டும் நின்றுச்சு, சைக்கிளை மட்டும் பார்த்தேன், பூட்டி கிடக்கு, கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு ஊட்டி அப்படியே தெருவாக ஓடி பார்த்து என்னத்தை சொல்ல போங்க, வேண்டாம். அது எப்படி தான் என்னத்தெல்லாம் போச்சு, அவங்க நினச்சாலே வேலை தான் வரும், வேண்டாம். அது இடத்துக்கு போதும், இதெல்லாம் போங்க. சரி, நம்மளோட நம்ம கஷ்டம் நம்மளோட இருந்துட்டு போகுது, ஆனாலும் வேண்டாம். சொன்னாலும் நமக்கு மனசு கஷ்டம்தான், சொல்லனாலும் மனசு கஷ்டம்தான், அதனால் வேண்டாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் மனசு இருக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பாரம் குறைஞ்சிரும். பாரம் கோயிலில் போய் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலில் போய் சொல்லி அழுவேன், என் மனசுக்குள்ளே சொல்லி அழுது நீட்டு கண்ணீரை பூரா போய்கிட்டு வந்தாலும் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எந்த கோயிலுக்கு போயிடுவேன், வேத கோயில் இந்த கோயிலும் பார்க்க மாட்டேன். நம்ம மன கஷ்டம்னா நம்ம எந்த கோயிலுக்காவது போகணும், பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டேன், என் பாட்டில் போயிடுவேன். கோயிலில் போய் அழுதுகிட்டு நம்ம பாரத்தை பூரா இறக்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் நான் வந்துக்கிட்டே தான் இருந்தேன், வருஷ காலம் போச்சு 25 வருஷமாக அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்ட சொல்லி என்ன போகுது, ஒன்றுமே நடக்காது. நம்ம பிள்ளைகிட்ட சொன்னாலும் நடக்காது, பிள்ளைகளுக்கு வேறு தானே சொல்ல முடியாமல் ஆவனுக்கு பிறகு தான் பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன். சார், இந்த வழக்கில் வின்சென்ட் மேலே காவல்துறைக்கு என்ன அந்த அளவுக்கு ஒரு கோபம்? ஏன்னா நீங்கள் உங்களுடைய விசாரணையில் அதான் மையப்புள்ளி.
இதை நீங்கள் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க சார்? அது என்ன காரணம் மெயினாக? இவர் முதலாக வந்து இவருக்கு முந்தைய வழக்குகள் எதுவும் கிடையாது. ஆனால் வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் இரவு முழுவதும் விசாரிக்கும் பொழுது ஒரு காவல்துறையினருக்கும் இவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஒரு இந்த சாத்தாங்குளம் கேஸ் மாதிரி தான் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விட்டிருக்கிறது. டெவலப்பிங் இன் போலீஸ் ஸ்டேஷன், த மோட்டிவ் டெவலப்பிங் இன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அதன் மூலமாக தான் அங்கே அந்த வெறிகுண்ட தாக்குதல் நடக்கிறது. காவல் நிலைய அதிகாரிகளே நீ வந்து எதிர்த்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி தான் அந்த டெவலப்பிங் இந்த மோட்டிவ் டெவலப்பிங் இன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அதில் தான் வந்து ஒரு வெறித்தனமான தாக்குதல் 38 காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து இவ்வளவு தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த நேரத்தில் உங்கள் பசங்களுக்குலாம் என்ன வயசுங்கம்மா? இப்போ உங்கள் கணவரை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனப்போ? என் பையனுக்கு மூத்தவனுக்கு 10 வயசு, அதுக்கு அடுத்தவனுக்கு 8 வயசு, அதுக்கு அடுத்தவனுக்கு 6 வயசு, அதுக்கு அடுத்தவனுக்கு 4 வயசு, கடைசி குழந்தை 3 மாதம் குழந்தை. கடைசி பையன் 3 மாதம் குழந்தை. அவன் தான் என் பிள்ளைகள். அப்போ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு உங்கள் சொந்தம் வந்த உறவுக்காரர்கள் யாரும் வந்து உங்களுக்கு உதவி செய்யலையாம்மா? யாரும் எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா மட்டும் வந்தான். அவள் கூட இப்போ இல்லை, இறந்துட்டா. அவள் மட்டும் வந்தான், வேறு யாரும் வரல. யாரையும் கூப்பிட மாட்டேன், நான் போய் கூப்பிட மாட்டேன். எதுக்கு போட்டு கூப்பிடணும்? ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவ்வளோலாம் சொல்லி கஷ்டப்படுத்துறத நம்ம கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிடவே மாட்டேன். யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு போகிறதோட சரி. அப்போ அந்த தருணங்கம்மா இப்போ ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு போயிட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து? எங்கே தான் கொண்டு போனாங்கன்னு தெரியல. ஆமாம், நீங்கள் தேடி அலையிறீங்க? தேடி அலையிறோம், எங்கே தான் கொண்டு போனாங்கன்னு தெரியல. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு என் பிள்ளைகள்லாம் எங்கள் அப்பாவை பார்க்கல. நாங்கள் 3 நாள் ஆச்சுன்னு அழுதான். அதுக்கப்புறம் அவங்க கலெக்டர் காட்டினார். அப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் அற்புதம்பளை போட்டுருச்சு. உள்ளே போய் பார்த்தோம். நீங்கள் போய் பார்க்குறீங்க? பார்த்தேன். நானே என் பிள்ளைகளும் எல்லாம் பார்த்தோம். ஆமாம், அப்போ தான் பார்த்துட்டு இத்தனை காயங்கள் இருக்குது அப்படின்னு எண்ணிப்பேன். சும்மா ஒட்டு துணியெல்லாம் போட்டுருந்தாங்க. யாருக்கும் இந்த கொடுமை வரக்கூடாது, அதனால சொன்னேன். அப்போ நீங்கள் பார்க்குறப்ப காயங்கள்லாம் இருக்குது? ஆமாம், காயங்கள் இருக்குது. காயங்கள் ரத்த ஓடுமே இருக்குது. அப்படி எப்படி காயங்கள் இருக்குது. வாயில் பட்டோன்னெல்லாம் ஊற்றி வச்சு பஞ்சை வச்சு அரைச்சி வச்சுட்டாங்க. வாயில், மூக்கில், காற்றுல எல்லாத்துலேயும் பஞ்சை ஊற்றி பவுட்டரை ஊற்றி மூடி வச்சுருந்தாங்க. பஞ்சை வச்சு அரைச்சிருந்தாங்க. நான் பஞ்செல்லாம் எடுத்து கீழே போட்டேன். எதுக்கு ஊற்றத்தான் வாயில் இறங்குமா, எதுக்கு இப்படி ஊற்றி வச்சுருக்கீங்க, அலங்கொழிச்சு வச்சுருக்கீங்க, எதுக்கு அப்படின்னு சொல்லி தூரத்துக்கு போட்டேன். அம்மா மொத்த துணியெல்லாம் போட்டுருந்தாங்க. என் பிள்ளைகிட்ட வேணாலும் கேளுங்க, என் பிள்ளை பெரிய பிள்ளைலாம் 10 வயசு தான், இன்னும் சொல்வோம். ஆனால் இவ்வளோ குடோரம் செய்யக்கூடாது. என்ன தப்பு இருந்தாலுமே இந்த குடோரம் செய்யக்கூடாது. தப்பு இல்லை, அளவடை கொண்டு போய் கொண்டுட்டு இப்படிலாம் செஞ்சார். இதெல்லாம் நல்ல பழப்பா. ஒருத்தர் இருக்கார், அவர் பார்ப்பார். அவங்க அநியாயத்தையும் அட்டுடுத்தையும் அவங்க பார்த்தா காணும். நான் இன்ன வரைக்கும் ஒரு ஆளையும் நான் யாசையும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். அப்போங்கம்மா இப்போ நீங்கள் போய் பார்த்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம கணவரை வந்து அடித்து தான் இது பண்ணியிருக்காங்க. இது பண்ணிட்டாங்க நல்லா தெரிஞ்சிட்டு. 38 காயம் இருக்குது உடம்புல. உருட்டி பார்த்தேன். போலீஸ்காரங்க உருட்டக்கூடாது. நாங்கள் எதுக்கு உருட்டக்கூடாது? செத்ததுக்கு பிறகு என்ன இருக்குது? உயிராக இருக்குது, உயிர் கிடையாது, பணம் தானே கிடக்கு. இது என்ன கட்டை தான் கிடக்கு. அவளை உருட்டி பார்த்தா மேலெல்லாம் அடிப்பேன். அங்கே உலக்கி வச்சு இடிச்சானா உலக்க குத்துறது எங்கே போய் பிடிக்கும்? 2 பக்கம் பூண்டு இருக்குது. இந்த கரை முட்டை பூண்டு இருக்குது, இந்த கரை இப்படி பூண்டு இருக்குது. அப்போ அந்த உலக்கை வச்சு இடிக்கிற காயம் தானே வரும். அது காயம் வந்து 38 காயம் இருந்துச்சு. விரல்லாம் 2 கிழிஞ்சு கிடந்துச்சு. விரல் 2 கிழிஞ்சு யூரின் போய்கிட்டு இருந்துச்சு. ரத்தம் வழிய நான் எடுத்து கையில் பார்த்து கேஸ் எல்லாம் நான் தான் கொடுக்கேன். அப்படிலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் குடோரம் இல்லையா? இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? ஒரேடியாக அது சுட்டு திங்க போகிறாங்களோ என்னமோன்னு தெரியல அப்படின்னு நானே சொல்லிட்டேன். இவ்வளவு குடாரமாக கொண்டிருக்காங்க, சுட்டுருந்தா கூட தெரியாது, தின்ட்டு போயிடப்பாங்க அப்படின்னு விட்டுடலாம் பாதியை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கம்மா? அதுக்கப்புறம் நான் கேஸ் கொடுத்துட்டேன்ல. இந்த கேஸ் பயிலாகினதுக்கு பிறகு வாயாவுக்கு அங்கே நனைஞ்சி எல்லா கோர்ட்லேயும் கேஸ் போட்டேன்.
இவங்களாம் போடாமல் விடக்கூடாது அப்படின்னு நான் தான் துட்டு சேரடிச்சு தான் நான் தான் எல்லாமே கோர்ட்டுகளுக்கு அலைஞ்சேன். இப்போ நீங்கள் 1999 கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம், 99 போட்டிருக்கீங்க. ஆமாம். இவ்வளோ வருஷம் காலதாமதம் ஆனதுக்கு என்ன காரணமா? அது போலீஸுக்காரங்கிட்ட தான் கேட்கணும் என்ன காரணம்னு, போலீஸுக்கு தான் கேட்கணும். மனுஷங்கிட்ட கேட்டால் யார் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது கோர்ட்டுக்கும் அந்த போலீஸுக்காரங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஸ்டேஷன் போகிறப்போ யார் யார் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் இந்த போலீஸுக்காரங்களாம் இருந்தது தான் தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலைன்னா எனக்கு ஆள் யாருன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் எனக்கு ஆளுக்கு இருந்தாருன்னு தெரியும். அந்த அடையாளத்தை வச்சு தான் இந்நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், இப்போ பார்க்காதவரை சொல்ல மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. எதுக்கு இப்படின்ட்டு நான் இருந்தேன். இந்த அளவுக்கு உங்கள் கணவர் மேலே அவங்க வெறுப்பை காட்டுறதுக்கு எதுவும் முன்பகை ஏதாவது இருந்துச்சா? எந்த பகையும் கிடையாது, முன்னாடி பகையே எந்த பகையும் கிடையாது. போலீஸ்காரங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பழக்கமும் கிடையாது. அவங்கக்கிட்ட பேசுறதும் கிடையாது, எதுக்கும் போட்டதும் கிடையாது, எதுக்கும் போக மாட்டோம். சும்மா வம்பாரத்துக்கு வார்டு நம்பர்னு கூட்டிகிட்டு போய் தான் போயிட்டார், இல்லாட்ட போயிருக்க மாட்டார். ஓ, வார்டு நம்பருங்களா? ஆமாம், எங்கள் வீட்டில் வார்டு நம்பராக இருந்தார். அப்போ அதான் கூப்பிடுதாங்க போல் அப்படின்னு தான் சைக்கிளில் தான் போவார். சைக்கிளில் போனவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. வேறு எதுவுமே கிடையாது எங்களுக்கு. அவங்களுக்கு எந்த துரோகமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது, எந்த குற்றமும் கிடையாது. சரி, கொண்டு போய் வம்பாரத்துக்கு கொண்டுட்டாங்க. இவ்வளோ பெரிய மனுஷனை கொண்டுருவாங்கன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சு போச்சு. கையிலையும் காலையும் விலங்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தான். அவர் அடி வந்ததுலேருந்து அடி சேப்புக்குள்ளே இருந்த துட்டுகளை எடுத்து குடிச்சிட்டு நல்லா அடித்து கொண்டுட்டாங்க. அவ்வளோ பேரும் கூடிதான் நம்மளா சொன்னார்ல, எங்கள் வீட்டில் சொல்லிச்சு. எல்லாருமே குடிச்சிட்டு வந்து அடிக்காங்கம்மா, என் துட்டை எடுத்து குடிச்சிட்டு அடிக்காங்க அப்படின்ட்டு. என்ன செய்ய, அம்மான்னு சொல்ல முடியுமா, அப்பான்னு சொல்ல முடியுமா? கத்தாமல் மூச்சு காட்டாமல் தான் இருந்துச்சு. சரி, அவங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம திட்டுனா அது வேண்டாம், திட்ட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட முறை விட்ட பிறகு திட்டக்கூடாது. சுமார் 18 வருடங்களாக வாய்தா மட்டுமே போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்த 2024 ஜூன் மாதத்தில் தான் இந்த வழக்கு விசாரணைக்கு, அதாவது ட்ரையலுக்கே வருது. அந்த அத்தனை வருடங்கள் 18 வருடங்களாக ஒரே வாய்தா என்றே போய்கொண்டிருந்தது. ஏனென்றால் காவல்துறை அதிகாரிகள் இதில் இருக்கிறார்கள் என்று அந்த அதிகப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2025 ஜூன் மாதம் தான் அந்த வழக்கு ட்ரையல் ஃபிக்ஸ் பண்ணி விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த பின்பும் குற்றவாளிகளால் இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படக்கூடாது என்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள். டிரான்ஸ்ஃபர் ஓபி, அதாவது இந்த வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று குற்றவாளிகளால் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனு உயர் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் புகழேந்தி அவர்களால் அது தள்ளுபடி செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு 25,000 ரூபா ஃபைன் போடப்பட்டு அதே நீதிமன்றத்தில் விரைந்து முடிக்க வேண்டும், 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று டே டு டே அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. அதன் பின்பு ஜூன் மாதத்திலிருந்து விசாரணை மிக விரைந்து துரிதமாக நடந்து சுமார் 9 மாதம் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு 13 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு 38 டாக்குமெண்ட்டுகள் நீதிமன்றத்தால் மார்க் செய்யப்பட்டு குறியீடு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் முடிவுக்கு வந்தது. கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது 2 பேர் விடுதலை செய்யப்பட்டு 11 பேரில் 2 பேர் விடுதலை செய்யப்பட்டு மற்ற 9 பேருக்கு ஆயுள் தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த 9 குற்றவாளிகளில் இப்பொழுது ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் என்பவரும் மற்றும் ஒரு இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆகியோர் அடங்குவர். மற்ற அனைவரும் ஓய்வு பெற்று காவல் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்று மற்ற குற்றவாளிகள் இப்பொழுது தண்டனைக்கு ஆளாகி
இப்பொழுது பாளையங்கோட்டை சிறையில் இருந்து வருகிறார்கள். இப்போ நீ கேஸ் போட்டிருக்கனால அவங்க தரப்புலேருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சாங்கப்பா? அதெல்லாம் எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு தான் வந்துச்சு. ஆமாம், நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கிறேன். அவங்க கொண்டிருந்தா அவங்களுக்கு தண்டனை கொடுங்க, அவங்களுக்கு கொல்லலைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம். அவங்க எதுக்கு செத்தாருங்கிற ஒரு காரணத்தை சொல்லுங்கள். யார் அடித்ததில் செத்தாரு அதை மட்டும் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே ஆசை கிடையாது. உங்கள் பணமும் வேண்டாம், உங்கள் காசு வேண்டாம், எனக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். கோட்டார் என்னம்மா நீங்கள் எதிர்பார்க்கீங்கலாம் கேட்டார். நான் ஒன்றுமே எதிர்பார்க்கலை. எனக்கு எதிர்பார்ப்பு இது ஒன்று தான், சட்டையை கழட்டி போட்டு போகணும், என் மனசு குளிர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்த்து கேஸ் கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் எப்படிமா வந்துச்சு டக்குன்னு? அவங்க பேசுகிற பேச்சுக்குனால தான். என்ன பேசுனாங்கம்மா? அதை போட்டு என்னத்தை போட்டு சொல்ல, அந்த ஸ்டேஷனில் இருந்தே கேட்டார். ராமகிருஷ்ணன் எஸ்ஐ இருக்கார்ல, அவர் இப்போ தான் எஸ்ஐ இல்லை, இப்போ இன்ஸ்பெக்டரா இல்லை, டிஎஸ்பி அவர் கேட்டார். வெள்ளைச்சேலையை கட்டிட்டு நான் சோறு வாங்கி கொடுக்க சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அங்கங்கே ரத்தம் போயிட்டுருக்கு, இந்த ரத்தத்துக்கு சோறு வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டார், நான் சோறு வாங்கி கொடுக்க மாட்டேன், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, சொட்டு சொட்டுன்னு வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி சாப்பிடுவாங்க, நான் சோறு வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சோறு வாங்கி கொடுக்க மாட்டேன் மகம்மா, கொடுக்கமா. அப்போ நாளை காலையில் அடித்து கொன்று ரோட்டில் தூக்கி போடுறேன், நான் இழுத்து போட்டாக்களை போடுறேன், நீ வெள்ளைச்சேலையை கட்டிட்டு வந்து ஆளு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். அப்படியா அப்படின்னு. இன்றைக்கி நீ செத்தா உன் முன்னாடி நாளைக்கு இருக்கத்தான் செய்வான், இன்றைக்கி அவர் செத்தா நாளைக்கு நான் இருக்கத்தான் செய்யணும், இது உலகையாக இருக்க போப்பா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். சரி, என்ன மனுஷன், அந்த ஒரே கேள்விக்கு தான் இவ்வளோ நாளாக இழுத்து, 25 வருஷமாக இழுத்தது இந்த ஒரே கேள்விக்கு தான். யாரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. போலீஸாக நின்று நீ காக்கி சட்டை போட்டு என்ன அறிவு இருக்குது உனக்கு? அந்த வைராக்கியம் தான் வைராக்கியம் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. தப்பு செய்யாமல் கொண்டு போய் கொண்டுட்டு இவ்வளோலாம் பேசுனா என்ன அர்த்தம்? சரி, யார் வீட்டுக்கும் போய் திருடலை, தத்தலை, கொலமாண்ட செய்யலை, நல்லதாக சம்பாத்தியம் பண்ணிவிட்டு நல்லதாக வேலை. எங்கே செப்டாங்கி உடைக்க கூப்பிட்டாலும் இந்த ஆளுக்கு கூட போவார். அன்றைக்கி நேற்று சம்பளம் கொடுக்க தான் செய்வாங்க. அமெரிக்கா ஆஸ்பத்திரிக்கெலாம் செப்டாங்கி உடைக்க மாதத்துக்கு 10 நாளில் 15 நாள் போயிடும். ஆமாம், சரி, ஒரு நாள் நைட்டும் போல் வேலைக்கு போகும், நல்லா உழைச்சி சம்பாத்தியம் பண்ணிச்சு. சம்பாத்தியம் பண்ண ஓடிக்கொண்டு அடித்து கொண்டுட்டு இப்போ நாங்கள் லாச்சாரி வருது எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் காட்டிக்கிட்டே மாட்டேன், கஷ்டங்கிறத காட்ட மாட்டேன். நான் வளர்த்த வளர்ப்புக்கு அந்த ரத்தம் சிந்துறது தான் எனக்கு கண்ணுக்குள்ளே எனக்கு. ஆரம்ப கட்டத்திலிருந்து முடிவு பெறும் சூழ்நிலையில் கூட எனக்கு பல்வேறு நெருக்கடிகள், அந்த நெருக்கடிகளையும் தாண்டி தான் இந்த வழக்கை மிக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளேன். நீதிமன்றத்தில் கூட பல இடர்பாடுகள். நீதிமன்றத்தில் என்னவென்றால், அந்த குற்றவாளிகளை அந்த டியூட்டியில் தான் அன்றைய தினத்தில் இருந்தார்கள் என்று ஆர்டிஓவால் கைப்பற்றப்பட்ட ஜிடி என்ட்ரி என்று சொல்வார்கள், ஜென்ரல் டைரி அண்ட் பாக்கெட் நோட் புக். அந்த 11 பேரோட பாக்கெட் நோட் புக்கு, 10 பேரோட பாக்கெட் நோட் புக் இருந்தது. அது வழக்கு நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நீதிமன்றத்தில் அதை குறியீடு செய்ய கேட்கும் பொழுது நீதிமன்றத்தில் அது காணாமல் போய்விட்டது என்று சொல்கிறார்கள். உடனே வழக்கு அப்பொழுது ஒரு மாத காலம் அதற்காக தடை நிப்பாட்டி வைக்கப்படுகிறது. அந்த வழக்கு நீதிமன்றத்தால் நீதிபதி கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறார். அந்த டாக்குமெண்ட்டுகள் வரவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் உள்ள ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், டிஸ்மிஸ் செய்யப்படுவார்கள் என்று அதை கண்டிப்பாக தேடி கொடுக்க வேண்டும் என்று கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்பு ஒன் ஃபைன் மார்னிங் அந்த ஜென்ரல் டைரி, பாக்கெட் நோட் புக்கெலாம் நீதிமன்றத்தில் கிடைத்து விட்டன என்று அது திருப்பி வருகிறது. திருப்பி அதெல்லாம் ஒரு மறைமுக இடர்பாடுகள் தான். அதெல்லாம் வெளிப்படையாக இதில் சொல்ல இயலாது. மறைமுக இடர்பாடுகள் அதன் மூலம் வந்தது. இந்த வழக்கை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும், இந்த வழக்கை எப்படியாவது வேறு நோக்கில் கொண்டு செல்ல வேண்டும், இதை ப்ரூஃப் பண்ண வைக்கக்கூடாது. அரசு தரப்பு வழக்கறிஞர் மூலமாக
இதை வந்து ப்ரூஃப் பண்ண நிரூபணம் செய்ய இயலாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டைரிகள், அந்த ஜென்ரல் டைரி, பாக்கெட் நோட் புக்கெலாம் இடையில வந்து காணாமல் போய் திருப்பி வருகிறது. ஸோ இதை போன்ற இடர்பாடுகளும் வேறு நெருக்கடிகளும் வேறு நபர்களாலும் நெருக்கடிகள், பல நெருக்கடிகளையும் சந்தித்து தான் இந்த வழக்கை எல்லோரும் தூத்துக்குடியில் ஜெய் பீம் 2 வழக்கு என்று தான் சொல்லுவார்கள். இந்த ஜெய் பீம் வழக்கு, ராசாக்கண்ணு வழக்கு எப்படி வந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று அந்த படம் எப்படி எடுக்கப்பட்டதோ அதே போல் தான் இது ஜெய் பீம் 2 வழக்கு என்றே தூத்துக்குடி மாவட்ட மக்களாலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்களாலும் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அவ்வாறு ஒரு பிரசித்தி பெற்ற வழக்காகும். இந்த லாக்அப் டெத் வழக்கு 25 வருடம் கழித்து 26வது வருடம் ஒரு நீதி வென்றுள்ளது, ஒரு தர்மம் வென்றுள்ளது. நீதிமன்றத்தின் மீது மக்கள் மீது உள்ள நம்பிக்கை 25 வருடம் ஆனாலும் அந்த ஏழை குடும்பத்தினருக்கு ஒரு நீதி கிடைத்துள்ளது. அந்த ஏழை குடும்பத்தினர், அந்த வின்சென்ட் மனைவி கிருஷ்ணம்மாள் வந்து தன்னோட கணவர் இறக்கும் பொழுது 99 வருடம் 5 கைப்பிள்ளைகளை, 5ம் கைப்பிள்ளைகள், எல்லாம் சின்ன சின்ன 5 வயது 6 வயது, ஒரு கைப்பிள்ளை 6 மாத கை குழந்தை, இப்படி சூழ்நிலையில் விட்டு செல்கிறார். அவரும் எந்தவித நெருக்கடிக்கும் ஆளாகாமல், எந்தவித பணத்திற்கோ மற்ற எதற்குமோ ஆளாகாமல் மிகவும் நேர்மையாக நீதிமன்றத்தில் எல்லாவித நெருக்கடியும் தாண்டி தான் அவரும் வந்து சாட்சி சொல்லி இருக்கிறார். ஸோ இந்த வழக்கு வந்து ஒரு பல தடைகளை தாண்டி தான் இது வெற்றி பெற்றது என்றே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் இந்த கேஸ் நடத்துகிறப்பெல்லாம் இப்போ உங்கள் சொந்த பந்தத்து நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்கிறணும், போகணும், வரணும், அப்படிலாம் போகிறப்பெல்லாம் உங்கள் சொந்த பந்தம்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா? இல்லையா, இதை பற்றி எதையும் கேட்காதுங்க அப்படின்ட்டு. அது என்னோட பேர், யாரும் எதையும் கேட்காதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுங்க. கேட்காதுங்க. என் கூட பிறந்தவர் வந்து மட்டும் கேட்டாங்கன்னா என்னையும் உள்ள புற சொல்வேன், மற்ற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எல்லோரும் இப்போ செத்து போயிட்டு அவ்வளோ யாருக்கா சொல்லவே மாட்டேன். யார் வீட்டுக்கு போகிறதும் கட்டாக்கிட்டேன். நம்ம போனால் பின்னாடி போகிறதுக்கார வீட்டுக்கு போய் நிற்கான், அதனால் போக மாட்டேன், போகிறத விட்டுட்டேன். ஓ, நீங்கள் போனால் அந்த இடத்துக்குலாம் அவங்களும் வர்றாங்க? அவங்க வந்துடுறாங்க. உங்கள் சொந்தக்காரத்தான் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தங்கச்சி தானே, உங்கள் அக்கா தானே அப்படின்னு போயிடுறாங்க. அதனால் போக்கே இல்லாமல் இருந்துக்கிட்டு. கேஸை வாபஸ் வாங்க சொல்லிங்களா? 2 கோடி கொடுக்கணும் என் மாமன் இளையவங்கிட்ட சொல்லி ஒரு நாள் முழுசும் அவன் சண்டை போட்டான். வந்து எங்கள் மதுரைக்கு அங்கிட்டு இருந்தான், வேலை பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த பையனை எப்படியோ ஃபோன் நம்பரை பிடிச்சி கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து பேச வச்சு 2 கோடி தரேன், உங்கள் அம்மாட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி உனக்கு கேஸ் இல்லாமல் ஆக்கிடுறேன், உனக்கு வேலை போட்டு தரேன்ட்டு. அவன் அங்கேருந்து வந்துட்டான். நைட்டோட நைட்டான் வந்து இங்கே வந்து என்ன சண்டை போட்டான்னு தெரியுமா? ஓ லைஃப்பு தான் போயிட்டு, அப்பா செத்து போயிட்டு, நீ உன் லைஃப் பண்ணி செத்து போயிடுவேன், நாங்களாவது நல்லா இருக்கட்டும், நாங்கள் உன் பசங்க நல்லா இருக்கட்டும், வேங்கு அந்த துட்டை வேங்குன்னு சண்டை போட்டு அவனை என்ன செய்ய சொல்லுது? ஆளுக்கு அடிக்க போயிட்டாங்க. அந்த ஆள் சும்மா இருந்தான். அவன் சொன்னான், நீ கேட்க இத்தனை வருஷமாக அலைஞ்சவனுக்கு தானே தெரியும், எதுக்குள்ள வந்து இப்படி சொல்லுத, அந்த துட்டை இதுன்ட்டு நீ உனியை கொண்டு போனோம் போ அப்படின்ட்டாங்க. அந்த ஆள் சத்தம் காட்டாமல் இருந்தான். இல்லையே பையன். ஆமாம், இப்படிலாம் செஞ்சாங்க. போகிறதுக்காரங்க என்ன மண்ணெண்ணெய் ஊற்றி டீ வைக்க வந்தாங்க. வீட்டில் குச்சல் வீட்டு தான் இருந்தோம், சின்ன வீடு குச்சல் தான், அதுதான் இருந்தோம். மண்ணெண்ணெய் ஊற்றி டீ வைக்க வந்தாங்களா? என்ன கொடுமைப்படுத்துவாங்க போலீஸ்காரங்க. சி அவ்வளோத்தையும் தாங்கிட்டா இருந்தோம். அப்பப்பா என்னத்தையா சட்டை கொடுத்து தான் போவாங்க. பசங்கள்லாம் கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? பசங்களை பிடிச்சி கொண்டு அடித்து 2 நாள் வச்சு அடிச்சுட்டு விடுவோம், கேஸே போடாமல் விடுவோம். வின்சென்ட்டுக்கு குடி பழக்கம் ரொம்ப, அதனால தான் உன் மாப்பிள்ளை செத்து போயிட்டா அப்படின்னு. நீங்கள் குடிச்சிருப்பே, நீங்கள் சாவாமல் இருக்கிற இருக்கு அப்படின்னு. நான் குடி பழக்கம் நீங்கள் குடி வாங்கி கொடுத்தீங்களா சொல்லுங்கள்? எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டார், எப்படி குடித்தாரு? எந்த காசுக்கும் நான் ஆசைப்படல. இன்றைக்கி ஒரு நோய் வந்தால், ஒரு நொடி வந்தால் எவ்வளோ காசு செலவழியும். இன்றைக்கி ஒரு நோய்க்கு போயிடும், நாளைக்கு ஒரு நொடிக்கு போயிடும். எனக்கு அந்த காசே தேவையில்லை. ஒரே வைராக்கியம், அவனுக்கு சட்டையை கலத்து தான் எனக்கு வைராக்கியம், வேறு எதுவும் கிடையாது. என்னை கேட்ட கேள்விக்கு நான் அந்த சட்டையை கலத்தலைன்னா நான் பொம்பளை கிடையாதுன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். சின்னவங்க 2 பேத்துக்கு அப்பா முகமே தெரியாது, கடைசி பையனுக்கு அறவே தெரியாது.
அப்பா வெளிநாட்டில் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வரும், கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு வரும்னு அப்படியே சொல்லி வளர்த்துட்டோம். ஒரு நாள் சாமி கும்பிட சொல்ல தான் அழுதான் அவ்வளோ ஒரு அழுதான். என்கிட்ட வெளியூரில் இருக்குண்டி, அப்பா செத்து போச்சு, வெளியூரில் இருக்குண்டி அப்படின்னு அழுதான்.